إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய ஜுமா எனும் இறைவணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். நாம் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் என்பது உலகத்திலே உள்ள அனைத்து மதங்களை விட, அனைத்து கொள்கைகளை விட, அனைத்து சித்தாந்தங்களை விட, அனைத்து தத்துவங்களை விட, அனைத்து இருக்கக்கூடிய மாறுபட்ட வேறுபட்ட எல்லா சித்தாந்தங்களிலிருந்தும் இஸ்லாம் வேறுபட்டு நிற்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் இந்த மார்க்கத்தை விட்டு செல்கின்றேன். இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், லைலுஹா வன் நஹாரிகான், இதுல இருக்கக்கூடிய இருட்டு கூட வெளிச்சத்தை போன்று இருக்கும். ரொம்ப அழகான ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை சித்தாந்தத்தை, ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதலை உங்களிடத்தில் நான் விட்டு செல்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா கோட்பாடுகளுக்கு மத்தியிலே இந்த மார்க்கத்தை ஒரு உயர்ந்த இடத்திலே இன்று வரைக்கும் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட கொள்கைக்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கியும் வைத்திருக்கின்றான். தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் போது, நான் என்னுடைய அடியாருக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேதத்திலே மற்ற கொள்கை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால், முரண்பாடு இருந்தால், நீங்கள் இது போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள். என்ன வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், இந்த குர்ஆனில் உள்ளதை போன்ற ஒரு சிறிய ஒன்றையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாகவே ஒரு சவாலை உலக அரங்கிலே வைத்திருக்கின்றான். எத்தனையோ கொள்கைகள், எத்தனையோ சித்தாந்தங்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறது. இந்த கோட்பாடை நீங்கள் பொய்யாக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், இந்த சித்தாந்தத்தை நீங்கள் பொய்யாக்கக்கூடியவர்களாக இருந்தால், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் சரியில்லை என்று சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால், இந்த திருமறை குர்ஆனிலே இருப்பதை போன்று ஒரு சின்ன அளவுக்காவது நீங்கள் கொண்டு வாருங்கள் என்ற ஒரு சவால் பொதுவெளியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொள்கையை அழிக்க வேண்டும் என்று உலகத்திலே பல இடங்களிலே பிரச்சாரம் நடந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் என்று சொன்னால் அது பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியது. இஸ்லாம் என்று சொன்னால் அது தீவிரவாத மார்க்கம். இஸ்லாம் என்று சொன்னால் அவர்கள் பயங்கரவாதிகள். இஸ்லாமியர்களுடைய இந்த சித்தாந்தத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக உலகத்திலே யூதர்களால் பல ட்ரில்லியன் கணக்கான ரூபாய் இன்று வரைக்கும் செலவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த மார்க்கத்தை பொய்யென்று நிலைநிறுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், இந்த குர்ஆன்ல இருக்குல்லப்பா, இந்த மாதிரி ஒன்றை நீங்க கொண்டு வந்துருங்களேன் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு சவாலை இந்த உலகத்திற்கு இஸ்லாம் முன்வைக்கின்றது. நீங்க இது நம்ம இந்த மார்க்கத்திலே இருக்கிறதுனால இதோடைய அந்த விஷயம் நமக்கு புரிய மாட்டேங்குது. இது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒன்றை கொண்டு வரணும்னா மனித சமுதாயத்துல முடியவே முடியாது. முதல்ல அதை நம்ம உள்வாங்கிக்கணும். ஏதாவது ஒரு மக்கள் ஏதாவது ஒரு முயற்சி செய்து இந்த குர்ஆன்ல இருக்கிறத மாதிரி ஒன்றை கொண்டு வந்து கொடுத்து விட முடியுமா என்று சொன்னால் கட்டாயமா முடியவே முடியாது. யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆற்றலாக, எவ்வளவு பெரிய சக்தியாக, எவ்வளவு பெரிய அரசாக இருந்தால் கூட திருமறை குர்ஆனிலே உள்ளதை போன்று ஒன்றை அவர்களால் கொண்டு வரவே இயலவே இல்லை. உலகத்திற்கு அல்லாஹ் இந்த சவாலை வச்சிருக்கிறாங்க. நீங்க எடுத்து பாருங்களேன். பொதுவாகவே எந்த ஒரு புத்தகமா இருக்கட்டுமே, எந்த ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நூலாக இருந்தாலும் அதுல கட்டாயமா முரண்பாடு இருக்கும். முரண்பாடு இல்லாம ஒரு நூலும் உலகத்துல கிடையாது. நீங்க எந்த நூலை வேணாலும் எடுத்துட்டு வரலாம். கன்னிமரா லைப்ரரி உள்ள போய் இருக்கிறதுலே இந்த ஆத்தர் எழுதின மாதிரி புத்தகம் இல்லைன்னு ஒரு புத்தகத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் கட்டாயமாக அது முரண்பாடு இருக்கும். முரண்பாடு இல்லாத ஒரு நூல் எந்த நூலும் கிடையாது. காலத்துல முரண்படும்,
கொள்கையில முரண்படும், சித்தாந்தத்துல முரண்படும், கருத்துக்கள்ல முரண்படும். எத்தனையோ முரண்பாடுகளை ஒவ்வொரு நூலிலிருந்தும் ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் நம்ம எடுத்து ஈஸியாக சொல்லிட்டு போயிட முடியும். வக்பு சட்டத்தை 1995 ஒழுங்குபடுத்துறாங்க. 1913 ஆரம்பித்து அங்க இருந்து முசல்மான்களுக்கு தேவையான சட்டம் என்று உருவாக்கப்பட்டு 23, 45, 47, 54 அப்படியே ஒவ்வொரு வருஷமா சரி பண்ணி ஒரு முழுமையான வடிவமைப்பு கொடுத்துட்டோன்னு 1995 எடுத்துன்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் 2003 திருத்தம், 2013 திருத்தம், 2016 திருத்தம்னு இப்ப மொத்தத்தையும் தூக்கி போட்டு 24 புதுசா எடுத்துனுவான்னு சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் கொண்டு வராங்க. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா புத்தகங்களும், அரசியல் சாசன சட்டம் 1950 எழுதப்பட்டது, நல்ல அறிவுஜீவிகள்லாம் உட்கார்ந்து எழுதினாங்க. ஒவ்வொரு காலத்திலும் அதை திருத்தி கொண்டே வந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு மாற்றங்களும் இன்று வரைக்கும் அதுல நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கணும். எந்த புத்தகத்தை எடுத்தா கட்டாயமாக அதுல முரண்பாடுகள் இருக்கும், முரண்பாடுகளுடைய தொகுப்புகளாக அது இருக்கும். ஒரு மனுஷன் வாழணும்னு சொன்னா உலகத்துல ஏதாவது ஒரு நூலை எடுத்து, இது மனிதன் வாழ்வதற்கு அழகான ஒரு நூல் இருக்கு, ஒரு நூல் எடுத்து கொடுத்துட முடியுமா? பைபிள் இருக்குங்க, இது மாதிரி மனுஷன் வாழணும், நாங்க எடுங்க பிடிங்க. இந்த பகவத்கீதை இருக்கு, இந்த மாதிரி மனுஷன் வாழணும், நாங்க இந்த புத்தகத்தை பிடிங்க. உலகத்திற்கே மக்கள் வாழ்வதற்கு வழிகாட்டுதலாக உலக பொதுமறையாக திருக்குறள் இருக்கு, நாங்க பிடிங்க. இந்த அடிப்படையில மனிதர்கள் வாழ வேண்டும் என்று எடுத்து கொடுக்க முடியுமா? பகவத்கீதையை எடுத்தோம் என்று சொன்னால் அந்த பகவத்கீதையுடைய அடிப்படை என்னவென்றால் ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல கிருஷ்ணன் என்பவர், கிருஷ்ணன் அவங்க கடவுள் என்று நம்பக்கூடியவர், அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு போர்ல நடக்கக்கூடிய விஷயங்களை உபதேசமாக செய்யக்கூடியதுதான் பகவத்கீதை. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாள் நாம போரே சந்திக்க மாட்டோம், போருக்கு போக போறோமா? நம்ம ராணுவ வீரரா? உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் வழிகாட்டுவதற்குரிய ஒரு தத்துவம் வேண்டும் என்று அங்க போனோம்னா கிடைக்குமா? போருக்கு போறவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும். அப்ப உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு தத்துவம் வேணும், எங்க போய் கிடைக்கும் என்று நாம் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்துல எங்கேயுமே கிடைக்கல. சரி, பைபிள்ல கிடைக்குமா? பைபிள்ல மத்தேயில 5வது அத்தியாயத்திலே 39வது வசனம் சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பைபிளுடைய வசனம். ஒருவன், அதாவது தீமையோடு எதிர்த்து நீங்கள் இருக்காதீர்கள். பைபிள் எல்லாருக்கும் அந்த உபதேசத்தை செய்கிறது. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை நீ திருப்பி கொடு. மத்தேயு சொல்கிறது 39வது வசனம். ஒரு கன்னத்துல ஒருத்த அடிச்சுட்டானா நீ என்ன பண்ணு, பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கன்னத்தை அவனுக்கு திருப்பி கொடு. அடுத்த 40வது வசனம் சொல்கிறது, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டு விடு. ஒருத்தன் நம்ம கிட்ட சண்டை போடுறான், மேல தோல்ல துண்டு போட்டிருக்கிறோம், இதை அவன் பிடுங்குறான், சண்டை போட்டு அநியாயமாக இதை பறிக்க வரான். அவன் உன்னுடைய மேல உள்ள அந்த அஸ்திரத்தை புடுங்கினான்னு சொன்னா உன் கீழே இருக்குல்ல அந்த அங்கி, அதையும் கட்டி நீ கொடுத்துரு. எதிர்த்து நீ நிற்காத, எதிர்த்து சண்டை போடாத. ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டு, உன் வஸ்திரத்தை புடுங்கினா உன் அங்கேயே கழட்டி கொடு என்று சொல்லிட்டு அடுத்து 41வது வசனம் பேசுகிறது, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணி அழைத்து சென்றான் என்று சொன்னால் அவனோடு நீ 2 மைல் தூரம் போ. அடிக்கிறான், அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், ரொம்ப தொல்லை பண்றான், 1 மைல் வரைக்கும் அடிச்சு நம்மளை கூட்டு போயிட்டானா. அப்போ என் பைபிள் சொல்கிறது 1 மைல் வரைக்கும் தானே அடிச்ச, இன்னும் அடிடா வாடா, என்ன இங்க நிக்கிற, இன்னும் 1 மைல் அடிச்சுட்டு போயின்று அவங்க கூட இன்னும் நீங்க 2 மைல் தூரங்க போங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இது வாழ்க்கைக்கு இருந்ததா? இது வாழ்க்கைக்கு பொருந்துமா? ஒருத்த அநியாயம் பண்ணி அடிக்கும் போது வெளியில ரோட்ல போகும்போது 5 பைசா முறுக்கு பள்ளிவாசல்ல நூறுக்குன்னு போறவனை கூப்பிட்டு பள்ளிவாசல்ல அடின்னு சொல்லுவாங்களா? சமுதாயத்துல அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் ஒருத்தன் பண்றான், ஒரு வரம்பு மீறி போறான், மக்களுக்கு தொல்லை தருகிறார். அப்படி மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒருவன் இருந்தான் என்று சொன்னால் அதை எப்படி அணுக வேண்டும் என்ற வழிகாட்டுதல் எங்க கிடைக்கும்? எந்த நூல்ல இருக்கிறது? யார் அதை வழிகாட்டுவது? வல்தக்கும் மின்கும் உம்மத்தன், உங்கள ஒரு கூட்டம் எப்பொழுதும் தயாராக இருங்க, நன்மை ஏவுங்க, தீமையை தடுங்க என்று குர்ஆன் பேசுங்க. அப்போ மனித குலத்திற்கு தேவையான வழிகாட்டுதல் வேண்டும் என்று நாம் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களிலும் தேடுகின்ற போது கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதல் எடுத்து பார்த்தா சில விஷயங்களை பார்க்கிறோம். அதாவது நீங்க ஓய்வு நாளை ஆசாரிப்பீராக, பைபிள்ல உள்ள யாத்திராகமத்துல 31வது அத்தியாயத்துடைய 14வது வசனம் சொல்கிறது. ஓய்வு நாள் இருக்குல்ல, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தமிழகத்திலே இந்தியாவிலே ஓய்வு நாளாக சொல்றாங்க. இந்த ஓய்வு நாளை நீங்க என்ன பண்ணுங்க, ஆசாரிங்க, அதை கொண்டாடுங்க, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளை கொண்டாடுறது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குறவன் கொலை உண்ட கடவன். இந்த ஞாயிற்றுக்கிழமைய கொண்டாடணும். நீ கொண்டாடாம போன என்று சொன்ன நீ கொலை செய்வதற்கு தகுதியானவன். சண்டே ஓட்டிக்கு போக கூடாது,
சண்டே கடை வைக்க கூடாது, சண்டே வியாபாரம் பண்ணக்கூடாது, சண்டே சம்பாதிக்க கூடாது, சண்டே வேற. நீ என்ன, உனக்கு சண்டே என்பது கொண்டாடுவதற்குரியது, அதை நீ கொண்டாடவில்லை என்று சொன்னால் நீ கொலையுண்ட கடவன் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் சொன்னா அதுல வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான், சபிக்குது பைபிள். ஒருத்தன் தன்னுடைய தேவைக்காக 6 நாள் சம்பாதிச்சான், 10ல 7வது நாள் போறான், இல்ல 6 நாள் வேலைக்கு போல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சம்பாதிக்க வேண்டிய தேவை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை தான் அவனுக்கு வேலை, ஏதோ ஒரு நிர்பந்தம், வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பிழைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதெல்லாம் இல்ல, அவனை கொலை பண்றதுக்கு தகுதியானவன். அவன் சம்பாதிக்கிறானா, அந்த ஞாயிற்றுக்கிழமையில போய் அவன் வியாபாரம் பண்றானா, அவனை பைபிள் சபிக்கக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும். அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வழிகாட்டுவதற்கு தேவையான சித்தாந்தங்கள், தேவையான வழிகாட்டுதல் எந்த மதத்தில், எந்த கொள்கை, எந்த சித்தாந்தம், எந்த இசத்துல வேணாலும் போய் பாருங்க. மனுஷன் எப்படி வாழணும்ன்றதை நீங்க தேடி போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் தோத்து போய் திரும்பி வந்துடும். திருக்குறள் ஒண்ணு இருக்குங்க. இந்த திருக்குறளை பத்தி பேசும்போது ஒரு இடத்துல அப்துல் கலாம் அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு மேடையில சொன்னார், நான் எத்தனையோ நூலை படிச்சிருக்கிறேன், நான் படிச்ச நூல்கள்லயே, நான் ஆய்வு செய்ததுலயே திருக்குறளை மாதிரி ஒரு சிறப்பான நூலை நான் பார்க்கவே இல்லைன்னு. ரொம்ப அதுல அது இருக்கு, இது இருக்கு, அதோடைய சிறப்பு அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேசுவாங்க. நீங்க திருக்குறள் எடுங்களேன். திருக்குறள்ல திருவள்ளுவர் பல இடங்கள்ல பல விஷயங்களை சொல்ற, காமத்துப்பால், அறத்துப்பால், ஆட்சிப்பால், அந்த பால், இந்த பால், பழைய நிறைய பேசுறார். அதுல ஒரு இடத்துல பேசும்போது, பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி, ஆங்கில்லை உண்தின்பவருக்கு. ஊன் இருக்குல்ல, ஊன்னாக்க அந்த கறியை சொல்ற, இந்த கறி தின்னக்கூடிய அவங்களுக்கு அருளுடையவர் இன்னும் சிறப்பில்லை. யாரும் கறி தின்னிடாதீங்க, நீங்க கறி தின்றீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த ஒரு சிறப்பு கிடைக்காது என்பதை திருவள்ளுவர் சொல்றார். அதே மாதிரி அருளல்ல தியாதனின் கொல்லாமை குரல் பொருளல்ல தன் உன் திணல். அதாவது எதை சொல்றேன்னே தெரியாம சொல்லி இருக்கிறார் பெரிய பண்டிதர். திருவள்ளுவர் ஏதோ நம்ம சாதாரண ஆளை நினைச்சிடாதீங்க. அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு விஷயத்தை எழுதி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 1330 குறள் எழுதினாரு. 2000 ஆண்டுகளை கடந்து இன்று வரைக்கும் தமிழ் கூறக்கூடிய உலகம் இதை உலகத்திற்கு பல மொழிகளிலே அதை கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கான பெரிய அளவுக்கான அறிவை சிறந்தவர் திருவள்ளுவர். அவர் சாதாரணமா இடப்பட முடியாது. கிட்டத்தட்ட எந்த கருத்தை சொல்வதாக இருந்தாலும் 7 வார்த்தைகளை சொல்லுவார். மேல 4 வார்த்தை, கீழே 3 வார்த்தை. திருக்குறளை எடுத்தோம் என்று சொன்னால் இந்த 7 வார்த்தைகளை ஒரு கருத்தை அடக்கி வெளியே சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த திருக்குறளை 1330 குறளையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, இரக்கம் எது என்றால் கொலை செய்யாமல் இருப்பது, இரக்கம் இல்லாதது எதுவென்றால் கொலை செய்வதுதான், பாவம் எது என்றால் நீங்கள் இறைச்சியை தின்பது. கறி சாப்பிடக்கூடியது, மீன் சாப்பிடக்கூடியதெல்லாம் பாவம் என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது, உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றின் புண்ணது உணர்வொரு பெரில். அதாவது ஒரு உயிரினத்துடைய புண்ணு இருக்குல்ல, புண்ணு, அதை எடுத்து திங்கிறீங்கப்பா, ஏன்பா நீங்க இறைச்சியை சாப்பிடுறீங்கன்னு கேள்வி கேட்கிற. கறி சாப்பிட்றத, மீன் சாப்பிட்றத எப்படி ஒரு கேவலமாக அவர் வர்ணிக்கிறார் என்று சொன்னார். ஒரு உடலில உள்ள ஒரு விலங்கினத்தில் உள்ள ஒரு புண், அந்த புண்ணை எடுத்து சாப்பிடுவது என்று அவர் சொல்றார். என்ன நோக்கம், என்ன உயிர் வதை, இதான் காரணம் சொல்லுவாங்க. என்ன எதுக்குங்க இப்படி பேசுறீங்கன்னா, உயிர் வதைங்க, உயிர்களை நீங்க வதைக்க கூடாது, நீங்கள் புலால் உண்ணாதீங்க, கறி சாப்பிடாதீங்க, மீன் சாப்பிடாதீங்கன்னு. சரி, உயிர் வதை இல்லை என்று சொன்னால் மனுஷன் சாப்பிட முடியுமா, வாழ முடியுமா? இது திருவள்ளுவர் யோசிக்கணுமா இல்லையா? மனிதர் என்று சொன்னால் அவர் மனித நிலையத்துல தான் அவரை வச்சு பார்க்கணும். அவர் எவ்வளவு பெரிய ஜீவியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அறிவு சித்தாந்தத்துடைய உச்சிக்கு கூட போட்ட மனுஷன் அவரு. ஒரு மனிதராக இருக்கக்கூடிய, அதுக்கு மேல அவரால் யோசிக்க முடியாது. விலங்குகளுக்கு உயிர் இருப்பது போன்றே தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது, அவை சுவாசிக்கிறது. அவை சுவாசிக்கிறது என்பதை இன்றைய விஞ்ஞானம் அழகாக மனித குலத்திற்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது வளருது, அது வாழுது, அதுல இனப்பெருக்கம் நடக்குது, அதுல ஜோடி இருக்கு. தாவரத்தில் ஜோடி இருக்கிறது, தாவரத்தில் இனப்பெருக்கம் இருக்கிறது என்பதை இன்னைக்கு உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு உணர்வு இருக்கிறது, அது உண்கிறது. சில பூச்சி இனங்களை சில தாவரங்கள் உண்கிறது என்பதை இன்னைக்கு அறிவியல் உலகம் கண்டுபிடித்து சொல்லக்கூடிய காலத்துல இருக்கிறோம். அப்ப உயிர் உள்ள ஒன்று உயிர் இல்லாதது என்பதை அவருக்கு தெரியல. அதற்கு ஆண் பெண் இனங்கள் இருக்கிறது. ஒரு பூவில இருந்து இன்னொரு பூக்கு எடுத்துட்டு போய் அந்த பூச்சிகள் செய்யக்கூடியதுதான் அதனுடைய இனப்பெருக்கத்திற்கு இன்னைக்கு அதற்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்றெல்லாம் இன்னைக்கு ஆய்வு செய்து சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. எப்படி மனுஷன் வாழ்றது? நீ வாழ்ற நம்ம காலத்துல எல்லா எதிர்ப்பு நோய்களுக்கு எதிர்ப்பு சக்திகள் விலங்கு கிட்ட இருந்து தான் எடுக்கலாம். எத்தனை விட்டமின் மாத்திரைகள் இன்னைக்கு விலங்குகளிடமிருந்து எடுக்கப்படுது. நீ உயிரை வதைக்க கூடாதுன்னா எங்க இருந்து வரும்?
எப்படி இன்னைக்கு மனிதன் வாழ முடியும்? மனிதனுடைய நோய் தடுப்பிற்கு தேவையான பல மருந்துகள் இன்னைக்கு விலங்குகள் இடத்திலிருந்து எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன பண்றது? பெல்ட் கட்டுறோம், ஷூவை போடுறோம், செருப்பை போடுறோம், தேவையான விஷயங்களை செய்யறோம், வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறோமே, அது எங்க இருந்து வரும்? ஒரு மரத்தை வெட்டவில்லை என்று சொன்னால் அது வந்துருமா? நீ தோலுக்கு அந்த பெல்ட்டுக்கு ஏன் நீ லெதர் எடுக்கிற, பர்சுக்கு ஏன் லெதர் எடுக்கிற, செருப்புக்கு ஏன் லெதர் எடுக்கிற, ஷூக்கு ஏன் லெதர் எடுக்கிறனா? வீட்டுக்கு ஏன் ஜன்னல் எடுக்கிற, வீட்டுக்கு ஏன் வாசக்கால் வைக்கிற? வாசக்கால் இல்லாத வீடு இருக்குமா? அப்போ உயிரினை வதைக்க கூடாது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான கருத்தை வச்சிருக்கிறாங்க. அடுத்து சொல்றாரு, உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்று, அதாவது செயிரின் தலை பிரிந்த சாட்சியார் உண்ணார், உயிரின் தலை பிரிந்த ஊன். அதாவது மாசற்ற மதியுடையவர் இருக்கிறாங்களே, அறிவில்லாத முட்டா பசங்க, இவங்க தான் வந்து கறி சாப்பிடுவாங்க, இவங்க தான் இறைச்சி சாப்பிடுவாங்க, இவங்க தான் மீன் சாப்பிடுவாங்கன்னு எழுதி வச்சிருக்கிற. எவ்வளவு ஒரு வஞ்சகத்தோட எழுதியிருப்பாரு. இத பெரிய அறிவுஜீவியா இருந்தால் கூட கறி சாப்பிடக்கூடியவர்கள் மாசற்ற மதியுடையோர், அவங்களுக்கு அறிவு இல்லைன்ற. அறிவில்லாதவர்களை பற்றி இங்க இறைச்சி சாப்பிடக்கூடியவர்களை சொல்கிறார் என்று சொன்னார். அப்போ நீ இறைச்சி சாப்பிடாதவங்களை எடுப்போமா? ஹிட்லர் யாரு? ஹிட்லர் கடைசி காலத்துல சைவ உணவு தான் சாப்பிடுவோன்னு அதை பிரச்சாரம் பண்ண ஆளு. ஹிட்லர் வந்து சைவ உணவு சாப்பிட்டுருக்கிறான். அப்ப என்ன சொல்ல வரீங்க? சைவ உணவு சாப்பிடுறவன் நல்ல அறிவாளியா? அவனை தான் பின்பற்ற நம்ம இந்த உலகம். அன்னை தெரேசா அசைவம் சாப்பிட்டவங்க, உலகத்திற்கு அன்பை போதித்த, உலகத்திற்கு ஆதரவு செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலை கொடுத்த, மனித நேயத்தை எடுத்து வைத்த அன்னை தெரேசா இறைச்சி உண்டவர்கள். ஹிட்லர் வந்து இறைச்சி சாப்பிட மாட்டான், சைவத்தை உண்டான். இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீ உலகத்துல விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கிறாங்க, எத்தனையோ சாதனையாளர்கள் இருக்கிறாங்க, அறிவியலாளர்கள் இருக்கிறாங்க, படித்த எல்லாரும் அசைவம் உண்டவங்க. அசைவத்தை உண்பதுதான் இன்னைக்கு உடம்புல புரத சக்தி ஏற்படுத்தும், அதுதான் உடம்புல நமக்கு தேவையான அனைத்து எனர்ஜியும் தரும் என்று இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சர்க்கரை நோய்க்கு மருந்து எங்கிருந்து வரும்? இறைச்சி இல்லை என்று சொன்னால் இன்சுலின் கிடைக்குமா? இன்னைக்கு எத்தனை விஷ முறிவு மருந்துகள் அங்க இருந்து வருது. அப்ப இதெல்லாம் தெரியாம நீங்க அந்த கறியை சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அறிவு இல்லை, நீங்க முட்டாள்கள் என்ற ஒரு வார்த்தையை திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஒன்றை பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா இடங்கள்லயும் சொல்றதை ஃபாலோ பண்ற நிலையாவது இருக்கா? பைபிள் பேசுதுங்க, பைபிள் சொல்றத அவங்க ஃபாலோவாவது பண்ண முடியுமா? பைபிள் சொல்கிறது ஃபாலோ பண்ண முடியாத அவர்களுடைய நிலையாக இன்னைக்கு பைபிள் மாறிடுச்சு. பைபிளை பின்பற்றதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா பைபிளை யார் கையில் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு பைபிள் சொல்கிறது விருத்த சேதனம் செய்யக்கூடிய சட்டம். கத்தனா பண்றது, கத்தனா செய்யப்படுதா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கிட்ட? மது அருந்த கூடாது என்பதை பைபிள் பேசுகிறது. மது அருந்தக்கூடியவர்களாக இன்னைக்கு அவர்கள் மாறி இருக்கிறார். அந்த மாதிரி நிறைய சட்டங்களை வந்து இன்னைக்கு பைபிள் சொல்கிறது. ஆனால் செய்வதற்கான நிலை அங்கே இல்லை. பன்றி இறைச்சியை பைபிள் தடை செய்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடியவர்களாக கிறிஸ்துவர்கள் மாறி இருக்கிறார். அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு தத்துவத்தை சொல்கிறது. அந்த தத்துவத்தின் அடிப்படையில மக்களை உருவாக்குகிறது. நம்ம இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் எப்படி இஸ்லாம் ஒரு எதை சாப்பிடணும், ஒரு எல்லா முஸ்லீம் கிட்ட போய் கேளுங்களேன், பன்றி இறைச்சி அப்பா நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? குரான் அப்படி உருவாக்கிடுச்சு. குரான் இந்த பன்றின்னு சொல்றதுக்கே நிறைய பேர் யோசிப்பாங்க, 4 கால் விலங்குன்னு. சிலர் கிட்ட போய் பன்றி சொல்லாத, ஏன் அதை போய் சொல்ற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதை வந்து ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு நிலை இங்கு சமூகத்தில் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், சொல்லக்கூடிய அடிப்படையில் வாழக்கூடிய மக்களை குரான் உருவாக்கி இருக்கு. பன்றி சாப்பிடக்கூடாது, தானாக இறந்ததை சாப்பிடக்கூடாது, இறைவன் அல்லாத ஒரு விஷயத்திற்கு நேர்ச்சை செய்யப்பட்டது அறுக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாது என்று திருக்குரான் வழிகாட்டியது என்று சொன்னால், நீ இஸ்லாமியர்கள் அதை பின்பற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம். அந்த மாதிரி நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் உலகத்துல உள்ள எந்த வேதமும் எந்த கொள்கை எந்த சித்தாந்தமும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல நிக்க மாறிக்கிட்டே இருக்கும். கடவுள் கொள்கை எடுங்களேன், உலகத்துல இன்னைக்கு 750 கோடி மக்களுடைய ஒரே தேடலுங்க யார் கடவுள்னு கேட்கான். முஸ்லீம்கள் போய் நம்ம சொன்னா கூட கடவுள் யார், அவருடைய என்னென்ன, ஒரு ஆணா பெண்ணா, அவருடைய ஒருத்தரா 2 பேரா 10 பேரா 5 பேரா கோடான கோடி பேரா, கடவுள் எப்படி, கடவுள் வந்து இயேசுவ கடவுள்றாங்களே அவர் ஏன் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கேள்விகள் இன்னைக்கு மனித குலத்தில் இருக்குது. யார் கடவுள்? கன்னிமர லைப்ரரி உள்ள போயிட்டோம், எல்லா புத்தகத்தையும் எடுத்தாச்சு, யாருப்பா கடவுள்? மொத்த புத்தகத்தையும் லட்சக்கணக்கான புத்தகத்தை பிரட்டியாச்சு. பதில் கிடைக்குமா? பதில் கிடைக்காம தான் திரும்பி வரும். உதாரணத்துக்கு திரும்ப திருக்குறள்கிட்டே போயிடுவோமே. ஏன்னா உலகத்திலே அந்த மாதிரி ஒரு புத்தகம் இல்லை, வழிகாட்டுதல் நூல் இல்லைன்னு இன்னைக்கும் பேசுறாங்க. எல்லா மொழிகளையும் மொழிபெயர்க்கப்படுது. மோடி ஒரு இடத்துல அப்படி பேசிட்டாருனாக்கா திருக்குறளை பேசிட்டாரு பாருங்க, திருக்குறள் மாதிரி திருக்குறளை மாதிரி வராதுன்றாங்களே. கடவுள் கொள்கை என்ன சொல்லுது எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், திருக்குறள் பேசுகிறது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். கடவுள் என்பவர் தான் முதல்ல ஆதி.
அதுக்கப்புறம் தான் இந்த உலகம் படைக்கப்படுகிறது, அதுக்கப்புறம் தான் எழுத்துக்கள், அதுக்கப்புறம் தான் எல்லாமே படைக்கப்படுகிறது என்று சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சார். நல்ல ஒரு அழகான கருத்து. கடவுளை பத்தி சொல்றாரு, எல்லாம் படைப்பதற்கு முன்னாடி ஆதி பகவன் முதற்றே உலகு, உலகத்துக்கெல்லாம் முன்னாடி ஆதி பகவன் தான். சரி, நல்ல தெளிவான கருத்து என்று சொல்லி அப்படியே நம்ம படித்து கொண்டே வந்தோம் என்று சொன்னால், தெய்வம் தொழால் தொழுநன் தொழுதழுவார் பெய்யென பெய்யும் மழை. தெய்வத்தை தொழாம தொழுநன் என்று சொன்னால் கணவனை ஒரு பெண் கடவுள் என்று வணங்கி வந்தால் பெய்யென பெய்யும் மழை. அந்த அம்மா வந்து வெளியில ரோட்ல வந்து மழையை பெய்ய சொன்னாங்கன்னா மழை பெய்யும். இப்படி திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்கு. யார்ப்பா கடவுள்? ஒரு பெண் தன்னுடைய கணவனை கடவுளாக வணங்கி வந்து ரோட்ல வந்து மழை பெய்ய சொன்னா பெய்யுமா? இன்னைக்கு அந்த கடவுளை வந்து கணவனை கடவுளா நினைக்கக்கூடிய பெண்களை ரோட்டுக்கு வர வச்சு மழை பெய்யுமான்னு சொல்ல சொன்னா மழை பெய்யுமா? அந்த குடும்பத்துல பிரச்சனை ஆகி போயிடும். ஏன்னா நீ யார கடவுளை ஏத்திருக்கிறேன்னு கேள்வி கேட்கிற மாதிரி வந்து. சரி, அவங்களுடைய சித்தனை, அவங்களுடைய சித்தாந்தம். கணவனை கடவுள்ன்றீங்கல்ல, கல்யாணம் ஆன பெண்களுக்கு கணவன் கடவுள், கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு யார் கடவுள்? கல்யாணம் ஆன பெண்களுக்கு கணவனை கடவுள் ஆக்கிட்டாரு திருவள்ளுவர். கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு யார் கடவுள்? சரி, ஆண்களுக்கு யார் கடவுள்? இப்படி ஒவ்வொரு லிஸ்டையும் தேடி நம்ம அடுத்து போனோம் என்று சொன்னால், தெய்வத்தால் ஆகாத முயற்சி மெய் வருத்த கூலி தரும். தெய்வம்லாம் ஒண்ணும் கிடையாது, தூக்கி குப்பையில போடு, நீ எதை முயற்சி செய்யற அதுதான் உனக்கு கூலி என்று சொல்லி நேர கடவுள் மறுப்பு கொள்கையில போய் நின்றுவார். இப்படி எடுத்தோம் என்று சொன்னால் எங்கேயுமே ஒழுங்கான வழிகாட்டுதல் கிடைக்காதுங்க, இந்த மார்க்கத்தில் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இதுல இருக்கக்கூடிய இருட்டு கூட வெளிச்சம் மாதிரி இருக்கும். தெளிவான மார்க்கம், அழகான மார்க்கம், அற்புதமான மார்க்கம். கடவுள் என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள். முகமது என்று சொல்லக்கூடிய அவருடைய அடியார், தூதர், அவ்வளவுதான். அவர்லாம் கடவுள் ஆக முடியாது. இப்ராஹிம் என்று சொன்னால் தன்னுடைய நண்பர் என்று அல்லாஹ் புகழ்ந்தால் கூட அவர் ஒரு அடியார், அவர் ஒரு மனிதர். இயேசு அவர் வந்து அற்புதமான பிறப்பாக இருந்தால் கூட, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு மனிதர், அவர் கடவுள் கிடையாது என்று திருக்குரான் முழுக்க 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 ஜல்லடை போட்டு தேடினாலும் அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரையும் கடவுள் என்று சொல்லாத அற்புதமான சித்தாந்தத்தை பார்க்கலாம். நிறைய இருக்கு திருக்குரான். அற்புதமான ஒரு வேதம், அழகான ஒரு வழிகாட்டுதல். இதை நாம் ஏற்று நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது நாம் பெருமைப்பட வேண்டும் ஒரு விஷயம் என்பதை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கைருக்கும் உங்களில் சிறந்தவர் மன் தல்லம குரான் வல்லமஹு, குரானை நீங்களும் கற்று அதை பிறருக்கும் போதிப்பவர். ரொம்ப ஒரு அருமையான அற்புதமான ஒரு செய்தி. குரானை வந்து நம்ம படிக்கணும், அதை பொருள் உணர்ந்து படிக்கணும். குரானை ஓதக்கூடிய அந்த பண்பு இருக்கணும். எனக்கு ஒரு 30 வயசு ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு, 50 ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சு அப்படின்ற நிலைகளை எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நான் குரான் ஓதாதவனாக இருந்தேன் என்று சொன்னால் நான் குரான் ஓதணும். இது மனித குலத்திற்கான ஒரு வழிகாட்டுதல், ஒரு நெறியாக இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை விளங்கி, இவ்வளவு நாள் நான் கழிச்சிட்டேனே என்றதெல்லாம் அந்த சித்தரையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு கிளை நிர்வாகத்தை அணுகுங்க, எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, யாராவது நம்ம பகுதியில் அந்த குரான் ஓதக்கூடிய மக்களை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு நேரத்தை ஒதுக்கி வரேன்னு சொல்லி படித்தோம்னா ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாள் அழகா படிச்சிடலாம். இந்த ஆபாத்தான்றது ரொம்ப ஈஸியாக ரொம்ப கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அதை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து இந்த குரானை வந்து அதிகமாக குரானோடு தொடர். உலகத்திலே யாருக்கு இல்லாத ஒரு அற்புதத்தை எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்! நீ உலகத்துல நீங்க எவ்வளவு தலைகீழ அந்தர்பட்டி ஆகாயப்பட்டி அடிச்சாலும் சரி, குரான மாதிரியான ஒரு அற்புதம் கிடைக்கும். இவ்வளவு அற்புதமாக, அவ்வளவு அழகாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம கொடுத்துருக்கிறான். ஆனா அதை வந்து நம்ம ஓத தெரியாது, படிக்க மாட்டோம் என்று அதை நம்ம கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு துளிய தலைக ஆயாத்துக்கும் ஒரு சாதத்துக்கும் ஈமான். நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த வசனங்கள் ஓதி காட்டப்படுகின்ற நேரத்துல நம்முடைய இறை நம்பிக்கை என்பது அதிகமாகி கொண்டே இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒன்று. இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நமக்கு சொல்லும் போது சொன்னாங்க, நான் அதிகமான மக்கள் இந்த திருக்குரானை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் குரானை சும்மா வாங்கி வச்சுக்கிறது இல்லை, அதை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றதுதான் இஸ்லாம் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கக்கூடியது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் திருமறை குரானை அறிந்து கற்று அதை மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக, அதன் அடிப்படையில நம்மை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜும்மாவை முடித்துக் கொள்கின்றேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.